ஓம் சாய்ராம். எல்லாரும் சாயப்பண்ண கிருபையால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக சாய் வழியில் இருக்கிறீங்கன்னு நான் நம்பிக்கொண்டு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பாபா ஒரு ரீசண்டாக நிகழ்த்திய 2 அற்புதங்களை ஒன்றா சேர்த்து சொல்ல போகிறேன். அதுக்கு முதல் ஒரு சின்ன தகவல் என்னென்னு சொன்னால், சில பேர் என்னை காண்றாக்களோ அல்லது என்னோட கதைக்கிறாக்களோ கேட்குறது ஒன்று தான். அது என்னென்று உங்களுக்கு அடிக்கடி மிராக்கள் நடக்குதுன்னு நீங்கள் போஸ்ட் போடுறீங்கள். இது நடக்குதா, இது நடக்கலையா? ஏன் நாங்களும் தான் 20 வருஷமாக சாயப்பாவை கும்பிட்றோம், எங்களுக்கு ஏன் நடக்கலை என்று கேட்குறாங்க. இதுக்கு நான் நிச்சயமாக சாய் மேல் இருக்கிற நம்பிக்கையால் நான் இதை சொல்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொரு கணமும் சாயப்பா அதிசயம் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை கவனிக்கிறதுக்கு தவறுறீங்கள். முதலாவது. 2வது ரீசன், நீங்கள் அதை ஒரு கோஇன்சிடெண்ட்டாக எடுக்கிறீங்க. அந்த நிகழ்வை சிறிது நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்களா, அது சாயின் மிராக்கிள்ண்டு நிச்சயமாக சாய் அதில் ஒரு சின்ன ஒரு க்ளூவை தந்துட்டு போயிருப்பார் அந்த மிராக்கிளில். ஆகவே நான் உங்கள்கிட்ட ஹம்பிளாக ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், மற்றாக்களுக்கு ஏன் நடக்குது எனக்கு நடக்கலை என்று உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்காம, உங்களோட வாழ்க்கையில் நடக்குது, நடந்து கொண்டு இருக்குது, நடக்கும் என்று ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு நடக்கிற நல்லதுகளோ உங்களுக்கு நடக்கிற திடீரென ஏற்படுகிற ஒரு அதிசயங்களோ அல்லது சந்தோஷங்களுக்கு பின்னுக்கு என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி செய்யும்போது நிச்சயமாக அங்கே பாபாண்ட மிராக்கள் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு சின்ன வேண்டுகோள் அல்லது ஒரு சின்ன யோசனை என்று சொல்லலாம். இப்போ நான் என்னுடைய மிராக்கிளுக்கு வாரேன். February 14 காதலர் தினம். அந்த தினத்தில் இங்கே ஆஸ்திரேலியாவில் நான் பூ வேணும். ஏன்னு சொன்னால், நான் பாபாவுக்கு ரோசா பூவை கொண்டு போய் வைப்பேன் என்று நான் முடிவெடுத்தேன். ஆனால் எல்லா இடத்திலும் தேடி பார்த்துட்டேன், எல்லா இடத்திலும் பூ முடிஞ்சுது. சரி, இங்கே பூத்தானே இல்லை, கம்பெனியில் போய் பார்ப்போம், கம்பெனியில் எங்கேயாவது பூ கிடக்குமோண்டு அங்கேயும் பூ இல்லை. சரி, பிரச்சனை இல்லை. கம்பெனியில் ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தில் அழகான இலைகள், வித்தியாசமான இலைகள் இருந்தது. அந்த இலைகளை பறித்தேன், வீட்டை கொண்டு போனேன். விடிய February 14 நான் பூஜையை செய்தேன், விடியொழும்பி. அப்போ அந்த இலைகளை தான் பாபாவுக்கு நான் சமர்ப்பித்தேன். சமர்ப்பிச்சுட்டு பாபாட்ட நான் சொன்னேன், பாபா, நான் இந்த இலைகளை உங்களுக்கு நான் சமர்ப்பிச்சிருக்கிறேன். எல்லாரும் ரோஸ், அழகழகான பூக்கள், பழங்கள் என்று சமர்ப்பிக்கிறேன். என்னட்ட இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு செய்கிறேன் பாபா, இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிட்டீங்க என்று சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு குழு தாங்கோ பாபா என்றுட்டு நான் பூஜை செய்கிறேன். அதுக்கு பிறகு ஸ்தவன மஜ்ஜனி பாராயணம் செய்கிறேன். அதுக்கு பிறகு என்னுடைய சச்சரித அத்தியாயத்தை நான் திறக்கிறேன். திறந்தா என்னுடைய சச்சரிதம் அண்டைக்கு வாசிக்க வேண்டிய அத்தியாயத்தில் முதலாவது வசனம், அன்புடனே அவரை நினையுங்கள், அவர் நமக்கு நன்மை செய்யும் கவனத்தால் கவரப்பட்டுள்ளார் என்ற மாதிரியான ஒரு வாக்கியம் அன்பு என்ற வார்த்தையோடு ஆரம்பித்தது. எனக்கு சொல்கிறேன், உண்மையில் சொல்கிறேன், பாபா என்ன பார்த்து ஐ லவ் யூ நிரோஷன் சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு அது போதும். இது எனக்கு இந்த February 14 காலமை 3:30 4 மணி போல் நடந்த அற்புதம். அடுத்தது 2வது அற்புதம் 15 எது நடக்க போகுது? சிவராத்திரி. சரி, சிவராத்திரிக்கு பூ வேண்டலாம்னு போனேன். சிவராத்திரிக்கு போனால் கூட அங்கே பூ இல்லை. என்னென்னு சொன்னால், லவ்வர்ஸ் டேக்கு எல்லாருமே வாங்கிட்டு போட்டாங்க, பூ ஸ்டொக்கிலேயே இல்லை. அதோட நான் போய் வாங்குகிற பூக்கள் நிச்சயமாக $10 இல்லை $10 குறைவாக தான் நான் பூ வாங்குவேன்.
என்னென்னு சொன்னால் எனக்கு அதுக்கு மேலே பூ வாங்க எனக்கு விருப்பம் இல்லை, ப்ளஸ் எனக்கு அதுக்கு மேலே எஃபோர்ட் கொடுக்கவும் இயலாது என்னுடைய சுமை, வாழ்க்கை சுமையால். ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் போய் பார்த்தேன், அந்தும் பூக்கள் இல்லை. 2 சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தேன், இல்லை. இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டில் பூ இருந்தது, அது $25-30 சொல்லியிருந்தேன். எனக்கு அது வாங்க இயலாது. நீங்கள் கேட்கலாம், பாபாவுக்கு காசு பார்த்தா நீங்கள் பூ கொடுக்குறீங்கன்னு. நான் ஒன்றை மட்டும் நம்புவேன், நீங்கள் அன்னதானம் செய்கிறீங்களா, அதுக்கு தாராளமாக உங்களோட இருக்கிற கை காசு ஃபுல்லாக போட்டு செய்யுங்கோ. ஆனால் பாபாவுக்கு அலங்கரிக்க போகிறேன், பாபாவுக்கு அந்த உடுப்பு வேண்ட போகிறேன்றதுக்காக தயவு செய்து அதிக காசை செலவழிக்காதேங்கோ. ஏனென்று சொன்னால் பாபா அன்பைத்தான் எதிர்பார்க்குற. சச்சரித்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவன் எனக்கு அன்போடு ஒரு இலையோ அல்லது ஒரு மலரோ அல்லது ஒரு பூவோ அல்லது ஒரு பத்திரமோ எனக்கு தந்தானண்டா அதை நான் அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் பட்டு பீதாம்பரத்தை உங்களுடைய பணத்தின் திமிரையோ அல்லது உங்களோட பணத்தின் செழிப்பை காட்டுறதுக்காக கொடுக்குறதால எந்த பிரயோசனமும் இல்லை. ஸோ நான் என்ன செய்தேன்னு சொன்னால், அடுத்த நாள் என்ன செய்தேன்னு சொன்னால், முதல் நாள் பறிச்சனையில் அதை போல் இலைகளை பறிச்சுட்டு, இன்றைக்கு பாபா சிவராத்திரி. ஸோ சிவராத்திரி என்றா பாபா நீங்கள் உங்களுக்கு வில்வமிலையால் அர்ச்சனை செய்யணும். என்னட்ட வில்வமிலை இல்லை, பூ கூட இல்லை. ஆகவே இதே இலைகளுக்கு நான் அந்த இலைகள் ஒவ்வொன்றிலும் நான் சின்ன சின்ன புள்ளி மாதிரி வச்சுட்டு, எனக்கு இதுதான் வில்வமிலை, நீங்கள் பாபா இந்த வில்வமிலையை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டு நான் இலையால் பூஜை செய்து போட்டு, நான் இதுவுமே பாபாட்ட உண்மையாலுமே நான் கேட்கல. அந்த பிப்ரவரி கேட்ட மாதிரி நான் கேட்பேன் சொன்னால் கேட்கல. நான் சொன்னேன், நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நான் நம்புகிறேன் பாபா, என்ன சச்சரியத்தில் எனக்கு விட இருக்குது, நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க அன்போடு இதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன்ண்டு, ஆகவே நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்ட்டு நான் என்ன செய்கிறேன், பூஜை செய்கிறேன், ஸ்தவன மஞ்சரி பாராயணம் செய்கிறேன். அதுக்கு பிறகு சச்சரிதத்தை ஓப்பன் பண்ணுறேன். அந்தண்டு எனக்கு வந்த அத்தியாயத்தில் பாபா சிவபெருமான் நந்தியின் மூலம் அணுகப்படுதல் போல என்றொரு வார்த்தை, ஒரு வசனத்தை தந்து, சிவராத்திரி நாளில் காலம சிவ பெருமான் என்றொரு வார்த்தையை சச்சரிதத்தில் எனக்கு காட்டி, அதுவும் நான் அன்றைக்கு வாசிக்க வேண்டிய அந்த அத்தியாயத்தில் காட்டி என்ன மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார். நீங்கள் கேட்கலாம், என்ன அந்த சச்சரிதத்தில் நீங்கள் வடிவாக வாச்சிங்கன்னா பல பேரத்தில் இல்லை, அந்த சச்சரிதத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சிவபெருமான் என்று சொல்லி அந்த அத்தியாயத்தில் வருது. எனக்கு மிக சந்தோஷம். இதுதான் சாயப்பா. சாயப்பா என்றால் என்ன டெஃபினிஷன் என்று என்னட்ட நீங்கள் கேட்டீங்களன்னு சொன்னால், லவ் அண்ட் கேர் என்று கூறி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். எல்லாரும் சாயப்பாவை நம்புங்கோ. அவர் ஒவ்வொரு நாளும் மிராக்கிள் செய்து கொண்டிருப்பார், செய்வார் என்று நம்புங்கோ. உங்களுக்கு நடக்கிற நல்லதுகளுக்கு பின்னுக்கு இருக்கிற கருத்தை ஆழமாக யோசிங்கோ. அங்கே சாயப்பான மிராக்கிள் நிச்சயமாக சத்தியமாக இருக்கும் என்று கூறி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். ஓம் சாய்ராம்.